அண்ணா நீங்க முன்னாடி போயிட்டுருங்க, நான் வந்துடுறேங்க. சீக்கிரம் உள்ள வந்துடு. சரி சரி சரிங்க. சாமா வந்து நான் இறக்கி வச்சுறேங்க. சரி சரி சரி. They're all colonial structures. Okay, I strongly recommend that we only work on the buildings and not touch the landscapes. இவ்ளோ ஸ்கில்டான ஆர்கிடெக்ட்ஸ் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கௌதம். ஷோ காயத்ரி, அதான் நானும் யோசிச்சேன். 10 இயர்ஸா அபேண்டன்டா இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில நிறைய செடி கொடி மரம் இதெல்லாம் தேவையில்லாம முளைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 500 வில்லாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி டவுன்ஷிப் கிரியேட் பண்ணிடலாம். சவுத் இந்தியாலே இவ்வளோ என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டவுன்ஷிப் வந்து இருக்கவே கூடாது. இல்லை காயத்ரி, நானும் இப்போ நிறைய சஸ்டைனபிள் பில்டிங்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உன்னை. ஏண்டா ஒரு 4 ஜார்கன்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன வேணா உளருவியா? You really don't care about what I do, right? You just want my name attached to this project. உண்மையை சொல்லு, அதானே? இங்க பாரு காயத்ரி, உங்க அப்பா மிஸ்டர் ராமன் மாதிரி எங்க அப்பா ஒன்னும் கோடி கணக்குல சொத்து சேர்த்து வைக்கல. இன்னைக்கு நான் சம்பாரிச்சாதான் நாளைக்கு என் பையன் உன்ன மாதிரி வாய்க்கிழிய பேசுவான். கௌதம், ஏன் கௌதம்? டேய் சிட்டி ஆவுனா நீங்க பண்ற ஃப்ராட் தனத்துக்கு என்னமோ புள்ளிக்காக தான் தியாகம் பண்ற மாதிரி சீனை மட்டும் போடுங்கடா. எனக்கு ஒண்ணு சொல்லு, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்க நினைச்சிருக்கோமா? இல்ல. ஆனா இன்னைக்கு நாளைக்கு உன் பையன் பெரியவனாவான். அப்ப மூச்சு விடுற காத்து கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமை வரும். அப்போ அவன் தூக்கி வச்சுலாம் ஆட மாட்டான், காரி துப்புவான். Look at him. இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார். காயத்ரி சில், இப்ப ஏன் டென்ஷன் ஆற? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நான் சின்ன வயசுலேன்னு பாக்குறேன். Your husband, sir. What tension? ஹேய், நானும் காயத்ரியும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? தெரியுது எவ்வளவு க்ளோஸ்னு. சாம், உனக்கு நான் பண்ண பெரிய தப்பே இந்த மூஞ்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான். இப்பயா தெரிஞ்சதே. அதித்தி கம், வீடு வந்துச்சு, வா. மேக்கப் போட்டது போதும், வா. வந்துட்டோம். வாத்து மாதிரி செம்ம எதுக்கு எடுத்தாலும் நை நை. வெல்கம் டு மை ஹம்பிள் ஹோம். தர்மா, அது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க போங்கண்ணா, நான் எடுத்துன்னு வரேங்க. வீடா? அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேங்க. அங்க உள்ள போங்க, நேராக்கா. ஆமாங்க. So pretty. அங்கதாங்க, அப்படி போங்க. அக்கா, தனங்க சொல்லுங்கிறேன், நான் எடுத்துன்னு வரேங்க. நீங்க சொன்ன கேட்க மாட்டீங்க. Thanks, Sam. சத்த கேக்குதா? அது பாரு, செவப்பு கலர் குருவி. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது கண்ணு. நீ வளர்ந்து பெரியவனான பிறகு இதெல்லாம் இருக்குமான்னு தெரியலையே. சரி வா, நம்ம தேடுவாங்க, நம்ம சீக்கிரம் போலாம். சிதுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு நீ ஆர்ட் தெரப்பி ட்ரை பண்ணலையா? அவனுக்கு தாத்தா பாட்டின்னு பெரியவங்க கூட இருந்திருந்தாலுமே இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதோ என்னமோ. அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணவே இல்லையா? காயத்ரி, உனக்கு எங்கள் அப்பா பற்றி சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி மாதிரிலாம் இல்லை எங்கள் ஃபேமிலி. வெளியில தான் பேச்செல்லாம், உள்ளுக்குள்ளே அதுலேயே ஊறி போய் கிடக்குறாரு. நான் உன்னை சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு 4 காசு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ஜாதி பேதி வாந்தி இந்த கன்றாவிலாம் எங்க போகுனே தெரியாது. கௌதம் அதுக்கு தான் ஆன பாடுபட்டு இருக்கான்.
நானும் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரச்சனை நடுவில் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சது தான். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா வாங்கிட்டியா? மினிஸ்டருக்கு தெரிஞ்சது தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவார். ஓ, அப்போ நம்மளது இல்லையா? நீ எப்ப கிளம்புற ஊருக்கு? சித்து, விடு. அப்போ ஃபாஸ்டா சொல்றேன். சித்து சொல்லு, சித்து சொல்லு ப்ளீஸ். சித்து, காயத்ரி ஆண்டி சொல்லு. தர்மா, தர்மா, ஆ இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. டைம் ஆச்சுல்ல, போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணு. சரி. நில்லுங்க. பெல்ட் வாங்கி மாத்திடுறாங்க. ஜென்ரேட்டர் ரொம்ப தொலை கொடுக்குதுங்க. எல்லாம் ஃப்ரீயா விடு, அடுத்த வாரம் எலக்ட்ரிசிட்டியே வந்துடும்.